இன்றைக்கு புதிதாக கிளம்பி இருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உணரக்கூடிய அளவு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. நீங்க பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள் பேசுற நீங்க செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா? பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சதா? ஒரு தொகுதி எங்க அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பொது தொகுதி கேட்டு போறதுக்கு என்ன பாடுபடுறாரு? சிரிக்காது. என்ன பாடுபடுறாரு? பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் பொது குளத்துல குளிக்க கூடாது மாதிரி பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணிருக்காங்கல்ல. ரெண்டு ஒண்ணுதான். ஆரியம் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பார்கள் பாத்துக்கிட்டே இருந்து எங்களுடைய தாத்தா தேவை திருமணம் முத்துராமலிங்க தேவர்களுக்கு கற்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தமிழர்னு பேசிட்டீங்கன்னா ஏத்துறோம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிரி தெரியாமையா களத்துல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு காலமா உறுதியா நின்று சண்டை செய்யறது எதிரி யாருன்னு தெரியாமையா போடுறோம்.